தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் முதலமைச்சர் மரியாதை செலுத்தினார். பின்னர் அங்கு தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த உணவின் தரத்தை பரிசோதித்த அவர் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் பள்ளி குழந்தைகளுடன் அமர்ந்து உணவு உண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அருகில் அமர்ந்திருந்த சிறுமிகளுக்கு உணவை ஊட்டிவிட்டு அவர்களுடன் பேசியபடி தானும் உணவருந்தினார். அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் காலை உணவு திட்டம் மூலம் பெற்றோரின் பொருளாதார சுமையை அரசு குறைத்துள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டம் மாணவ மாணவிகளுக்கு தன்னம்பிக்கை அளிப்பதோடு பள்ளிகளுக்கு வரக்கூடிய அவர்களின் எண்ணிக்கையை அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். எமர்ஜென்சி பற்றி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் பாஜக அரசு அந்த நேரத்தில் பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வித்துறையை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாராக இருக்கிறதா என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் பசியோ நீட் தேர்வோ புதிய கல்விக் கொள்கையோ அது எந்த தடையாக இருந்தாலும் தமிழக அரசு எதிர்க்கும் என உறுதிபட தெரிவித்தார். மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது, பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது, பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது, இடைநிற்றலை குறைக்குது. இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது. நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பசியா இருந்தாலும் சரி, நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி. இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக பள்ளி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர்கல்விகளுக்கும் ஏராளமான திட்டங்களை தீட்டுகிறோம். எனவே தடைகளை நாங்கள் உடைக்கிறோம். மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும். மாணவ செல்வங்களை படிங்க, நீங்க உயர படிங்க. நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும், இந்த நாடும் உயரும்.